ஈனோ யமனாக்கா எல்லாரும் சைல்டிஸ்டா இருந்த வயசுலயே மெச்சூர்டாவும் போல்டாவும் இருந்த ஒரே பொண்ணு. ஈனோ அந்த பேருக்கு ஒயிட் காடஸ்ட்னு அர்த்தம். சாக்குராவை சின்ன வயசுல எல்லாரும் கலாய்க்கும் போது ஈனோ ஒருத்தி தான் சாக்குராவை ப்ரொடெக்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவா. ஹினாட்டான்ற கேரக்டர் வந்து நருட்டோ சீரீஸ்ல மட்டும் இல்லைன்னா ஈனோ நருட்டோவுக்கு ஒரு நல்ல பேரா இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மெச்சூர்டான பொண்ணு ஒரு இன்னசென்ட்டான பையன், சூப்பர் பேரா இருந்திருக்கும்ல. பட் அதெல்லாம் தாண்டி சாய் ஈனோ பேர் ஒன் ஆஃப் த கியூட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் பேர்னே சொல்லலாம். ஈனோ அவங்க ஏஜ் குரூப்லயே பிரேவஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் ஷினோபியா இருப்பா. இன்னும் சொல்லணும்னா சாக்குராவை விட 4th கிரேட் நிஞ்சா வார்ல ஈனோட பங்களிப்பு அதிகமாவே இருக்கும். நட்புக்கு ரொம்பவே மதிப்பு மரியாதையும் கொடுக்க தெரிஞ்ச பொண்ணு. உடல் அளவுல வேணும்னா ஈனோ சாக்குராவை விட வீக்கா இருக்கலாம், ஆனா மனசளவுல சாக்குராவை விட ரொம்ப தைரியமான பொண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் லீவ் வில்லேஜ்ல ஹினாட்டாவுக்கு அப்புறம் ஒரு கியூட்டான பொண்ணுன்னா ஈனோ தான். சாய்க்கு சொந்தமே இல்லாத போது, வாழ்க்கையே வெறுமையா இருக்கும் போது, அவன் வாழ்க்கைக்கு அர்த்தம் தர மாதிரி அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இனிமே அவனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு புரிய வச்சவதான் இந்த ஈனோ யமனாக்கா.